மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் விதவிதமான சட்னி பண்ணுவீங்க. நம்ம டெய்லி பண்ணுற தக்காளி சட்னி. ஆனால் இந்த சட்னி டோட்டலாக ஒரு வித்தியாசமான சட்னின்னு கூட சொல்லலாம். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, வாசனைக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாய் ஒரு 6-7 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி ரவை சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கின்னு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா அது தண்ணி விடும். தண்ணி விட்டுனே இருக்கும்போது நல்லா கிளறணும். கிளறனதுக்கு அப்புறமேட்டாக்கா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சட்னி நல்லாவே இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா கிளறினதுக்கு அப்புறமேட்டாக்கா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டாக்கா உப்பு சேர்த்துக்கலாம். கார மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், 1½ ஸ்பூன். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சதுக்கப்புறம் நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச கலவையை அதில் கலந்து விட்டுக்கலாம். கலந்து நல்லா கிளறி